உங்க எல்லாருக்குமே வணக்கம். நான் இன்னைக்கு பார்க்க போற அந்த விடயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த "ஆயிரத்தில் ஒருவன்" திரைப்படம் இருக்கு இல்லையா? அது வந்து எப்படி வந்து அத எடுத்த இயக்குனருக்கு வந்து ஒரு இனவெறியோட படத்த வந்து தப்பா சித்தரிச்சிருக்காரு அப்படிங்கிறத நாம வந்து பார்க்க போறோம். இந்த படத்துல சொல்லப்பட்ட தப்பான வரலாற்று பின்புலங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈராயிரம் ஆண்டுகள் வடுகர்களுக்கும், பாண்டியர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இனப்பகை தான் வந்து காரணம். அது என்ன இனப்பகை? வடுகர்களுக்கும், பாண்டியர்களுக்கும் வந்து சங்க காலம் முதலே வந்து நடந்த மிக பல போர்கள் வந்து இருக்கு. அது இந்தந்த காலகட்டங்கள்லாம் நிகழ்ந்தது. அது வந்து இப்பவும் தமிழ்நாட்டுல வந்து எப்படி தொடருதுங்க வரைக்கும் வந்து நான் அந்த காணொளியோட கடைசி பகுதியில சொல்லுவேன். நடுவுல கூட இப்பவும் இந்த இனப்பகை வந்து எப்படி வந்து அரசியல் காலகட்டத்தில வந்து ஒலிக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுவேன். ஆனா வீடியோவ வந்து கடைசி வர பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்ப நான் சொல்ல வர்றது வந்து முழுசா புரியும். இந்த "ஆயிரத்தில் ஒருவன்" திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு அந்த திரைப்பட வரலாற்றிலே மிகப்பெரிய வரலாற்று பொக்கிஷம் மாரியும் பேசப்பட்டு கொண்டிருக்குது. அ இந்த படத்தோட பின்புலத்தில இருக்கக்கூடிய இந்த இயக்குனர் செல்வராகவன் இருக்கார் இல்லையா? அவராகட்டும், இல்ல அவரோட தம்பியான இந்த தனுஷ் ஆகட்டும், இல்ல தனுஷோட மாமனாரான ரஜினி ஆகட்டும், இவங்களுக்கு பின்புலத்துலலாம் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் கொஞ்சம் தெளிவாவே சொல்றேன். நீங்க வந்து இந்த தனுஷ் செல்வராகவன் இந்த இருவரோட தந்தையர் இருக்கார் இல்லையா? அதாவது கஸ்தூரி ராஜா. அவரோட பேரே பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணமூர்த்தி தான் அவரோட உண்மையான பேரே. அவர் வந்து கஸ்தூரி ராஜான்னு வந்து பேர வந்து மாத்தி வச்சுக்கிட்டாரு. அவர் வந்து தன்னோட ஒரு பேட்டியில வந்து என்ன சொல்லியிருக்காரு, அவரோட தந்தையோட பேர் வந்து நாயுடு அப்படிங்கிறது வந்து தெளிவா சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, தனுஷ் வந்து ஒரு பறையர் சமூகத்த சேர்ந்தவர். அதாவது சாம்பவர் சமூகத்த சேர்ந்தவர்ன்னு சொல்லி நெறைய பேர் வந்து பொய்யான தகவல்கள வந்து நெறைய போலி ஐடி முகநூல் கணக்குகள வச்சு பரப்பிட்டு இருந்தாங்க. எனக்கெல்லாம் முன்னாடியே தெரியும். இவங்க வந்து நாயுடுக்கள் தான் அப்படின்னு சொல்லி, கஸ்தூரி ராஜாவே சொன்ன அந்த காணொளி கூட வந்திருக்கு. அத வந்து ஒரு சாம்பவர் கூட அவர் வந்து சாம்பவர் கிடையாது. அவர் வந்து ஒரு நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர்ன்னு வந்து ஒரு YouTubeல வந்து ஒரு காணொளி போடுற அளவுக்கு வந்து இந்த தப்பான தகவல வந்து பரப்பி விட்டுருக்காங்க. சரிங்களா? எப்போ வந்து இந்த தப்பான தகவல் பரவ ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் வந்து நாயக்கன்டா அப்படின்னு சொல்லிட்டு, நாயக்கர் ஜாதி சங்கங்கள் அத்தனையும் வந்து போஸ்டர் வந்து முகநூல்ல வெளியிட்டுட்டே இருந்தாங்க. நாங்க 2012, 11ல இருந்தே தமிழ் தேசியம் பேசிட்டு வர்றோம். நாங்க வந்து அதுக்கு எதிரா வந்து முகநூல்ல தகவல்கள பரப்ப ஆரம்பிச்சத பார்த்து, பயந்த அந்த தனுஷ் தரப்பு, அடுத்து வந்து தனுஷ வந்து சாம்பவர்ன்னு வந்து பொய் சொல்ல ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? நீங்க தனுஷ் நாயுடுன்னு சொல்லி சும்மா தேடி பாருங்க. முகநூல்ல வந்து எக்கச்சக்க பக்கங்கள் வந்து இருக்கும். இந்த தனுஷ் நாயுடு நாயக்கர் நைட்ஸ்ன்னு சொல்லி ஒரு முகநூல் பக்கமே தனியா இருக்கு. சரிங்களா? ஆனா இவங்க தான் வெளிய வந்து தன்னை மிகப்பெரிய ஜாதி ஒழிப்பாளர்களாவும், ஜாதி ஒழிப்பு படங்கள்லயும் நடிச்சுட்டு, தன்னோட வருமானத்த வந்து வெறுமனே பெருக்கிக்கிட்டே இருக்காங்க. அ இந்த தனுஷ் வந்து ஒரு தடவ வந்து தெலுங்கு கோடீஸ்வரன் நிகழ்ச்சிக்கு போயிருக்காங்க. அது வந்து "மீலு ఎవరో கோடீஸ்வரர்லுன்னு" நெனைக்கிறேன். அதுல வந்து நாகார்ஜுனா வந்து எப்படியோ தனுஷ் வந்து நாயுடுன்னு தெரிஞ்சு வச்சிருக்காரு போல. அத வந்து கேட்கிறாரு, "தனுஷ் நீங்க தெலுங்கு தானே?" அப்படின்னு கேட்காரு. அவர் தனுஷ் வந்து தன்ன ஆமான்னு சொல்ற மாரி வந்துட்டு ஏதோ எச்சி முழுங்கிட்டு தன்ன வந்து, "இல்ல நான் வந்து தமிழ்" அப்படின்னு வந்து சொல்றாரு. ம். அத பார்க்கவே வந்து தனுஷ பார்க்கவே பாவமா இருந்தது. அவர் அந்த எச்சி முழுங்குனாரு பார்த்தீங்களா? அதோட அந்த பின்புலத்தில வந்து யார் இருக்காங்கன்னா, எங்கள மாரி தமிழ் தேசியவாதிகள் தான் இருக்கிறாங்க. அப்ப தன்ன வந்து தமிழ்ன்னு சொன்னா தான் வந்து தமிழ் தேசியவாதிகள்ட்ட வந்து எதிர்ப்ப வந்து சமாளிக்க முடியும்ங்கிறதுக்காக நான் தெலுங்கு இல்ல தமிழ்ன்னு வந்து தெளிவா சொல்லியிருக்காரு. ஆனா இந்த கஸ்தூரி ராஜா வந்து என்ன சொல்றாரு, "என்னோட அப்பா வந்து நாயுடு" அப்படின்றாரு. அப்ப வந்து இவங்க வந்து எவ்வளோ ஒரு போலியா வந்து தமிழ்நாட்டுல வந்து ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு பாருங்க. நாகார்ஜுனா வந்து மனசுக்குள்ள நெனச்சிருப்பாரு, திடீர் பச்சை தமிழர்ன்னு ரஜினி சொன்னாங்க இல்லையா? இவர் வந்து தனுஷ் என்னடான்னா அவன் மாமனாரையே மிஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி ஒரு பொய்யா வந்து தன்னோட தகவலையே வந்து மாத்தி குடுக்குற அளவுல தான் இந்த தனுஷ்லாம் வந்து இருக்கிறார். இந்த "ஆயிரத்தில் ஒருவன்" திரைப்படத்துல இருக்கக்கூடிய மித்த நடிகர்கள பார்த்தீங்கன்னா, அவங்களுமே கூட ஏதோ ஒரு வகையில தெலுங்கர்கள வந்து ஆதரிக்கிற போக்கும், தெலுங்கர்களோட ஆதிக்கத்த வந்து ஆதரிக்கிற போக்கும் வந்து இருக்குது. இந்த
1000ல் ஒருவன் திரைப்படத்துல வந்து 2ஆம் குருவா வந்து தலைமை ஏத்துக்கிட்டாரு இல்லையா? அந்த அ கார்த்தி வந்து ஒரு இந்த இருக்கு இல்லையா? இந்த சேனல் வந்து ஒரு தெலுங்கு சேனல். இது வந்து ஒரு தெலுங்கு திரைப்பட விழால போய் என்ன சொல்றாரு, தெலுங்கு ரசிகர்கள் தான் வந்து சான்ஸே இல்ல. தமிழ் நடிகர்களோட தெலுங்கு நடிகர்கள் தான் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்கங்கிற மாரி ஒண்ணு வந்து சொல்றாரு. இந்த இந்த ஆங்கர் வந்து அவங்ககிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, "உங்களுக்கு தமிழ் ரசிகர்கள் பிடிக்குமா? தெலுங்கு ரசிகர்கள் பிடிக்குமான்னு?" அதுக்கு வந்து இவரு தெலுங்கு ரசிகர்கள் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து இன்னைக்கும் YouTubeல தேடி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனா அந்த வீடியோ வந்து இந்த சேனல் ரிப்போர்ட் பண்ணுச்சுன்னா, அந்த வீடியோவ தூக்கிருவாங்க. திருப்பி அந்த வீடியோவ கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நான் வந்து அத டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? இப்ப வந்து இந்த இதுல வந்து கார்த்தி வந்து என்ன சொல்றாரு, இந்த மாரி தெலுங்கு ரசிகர்கள் தான் சிறந்தவர்கள். தமிழ் ரசிகர்கள் தான் சொல்லி ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களையும் இன்சல்ட் பண்ணியிருக்காரு. சரிங்களா? இவர தான் வந்து தமிழ்நாடு திரைப்பட நடிகர் சங்கம்னு பேர் மாத்துனா என்னன்னு கேட்கையில, இல்ல அது வந்து அப்படி மாத்ததுல ஏதோ சட்ட சிக்கல் வரும்னா வந்து விஷால் மாரியே கூட சேர்ந்துக்கிட்டு பொய் சொன்னாரு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல உள்ள தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்துல தெலுங்கு நடிகர்களோட பங்கு, அதாவது ஷேர்ஸ் இருந்திருந்தாலும், அவங்க வந்து இப்ப வந்து நடிகர் சங்கத்த பெயர் மாற்றுறதுக்கு வந்து அந்த தெலுங்கு நடிகர்களோட வாரிசுகள் வந்து யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவே போறதில்ல. ஏன்னா, அந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது நம்ம மெட்ராஸ் பேஸ் டான்ஸின்னு எல்லாம் வந்து ஒரே அ ஒரு மாநிலமா இருந்தபோது, மாகாணமா இருந்தபோது அமைக்கப்பட்ட ஒரு சங்கம். அதுல வந்து இப்பவும் வந்து தெலுங்கு நடிகர்கள் வந்து பெயர் மாத்தக்கூடாதுன்னு சொல்றதுக்கான வாய்ப்பே இல்ல. ஆனா விஷாலும், கார்த்தியும் வந்து தொடர்ந்து வந்து பொய் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அந்த நடிகர்கள்ட்டருந்து எதிர்ப்பு வரும். அவங்க வந்து கேஸ் போட்டுருவாங்க. சட்ட சிக்கல் வரும். அது எப்படி பண்ணுவாங்க? தமிழ்நாடுன்னு தனி மாநிலம் வந்தோனே பேர் மாத்துறது தானே சரியா இருக்கும். ஒருவேள அவங்க சட்ட சிக்கல ஏற்படுத்துனாங்கன்னா, அப்ப அந்த தெலுங்கு நடிகர்கள் வந்து எவ்வளோ இனவெறியோட இருப்பாங்க. அப்ப இந்த இனவெறிய வந்து இந்த விஷாலும், கார்த்தியும் எதிர்க்க தானே செஞ்சிருக்கணும். விஷாலாவது விடுங்க, தெலுங்கு ரெட்டி. இந்த கார்த்திக் வந்து என்ன பிரச்சனை? ஏன்னா இவரோட படங்கள் எல்லாமே தெலுங்கு டப்பிங் ஆகி அங்கேயும் போகுது. இப்ப அந்த ரசிகர்களோட மனச குளிர வைக்கிறதுக்காக வந்து பொய் சொல்லியிருக்காரு. ஏன் அப்ப மகேஷ் பாபு படங்கள் கூட பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து டப் செய்யப்பட்டு வெளிய வரத்தான் செய்யுது. ஆனா மகேஷ் பாபு வந்து ஒரு தடவ தமிழ்நாட்டுக்கு வரையில, உங்களுக்கு தமிழ் ஃபேன்ஸா? தெலுங்கு ஃபேன்ஸான்னு கேட்கையில, அவர் என்ன சொல்றாரு, தெலுங்கு ஃபேன்ஸ் தான். ஏன்னா நான் அங்க தானே பிறந்தேன்ற மாரி சொல்றாரு. அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த இன உணர்வு இவருக்கு வந்து இல்லாம போயிருச்சு பாருங்க. இப்படிதான் இருக்காங்க இவங்க. ம். இந்த படத்துல இருக்கக்கூடிய அந்த சோழன் முதல் 1000ல் ஒருவன்ல சோழனா காட்டப்பட்டார் இல்லையா? சோழனாங்கிறத அப்புறம் பார்ப்போம். சோழனா காட்டப்பட்ட இந்த பார்த்திபன் இருக்கார் இல்லையா? இவர் மெர்சல் ஆடியோ லான்ச்ல வந்து என்ன சொல்றாரு, "ஆளப்போறான் தமிழன்" ஒரு பாட்ட வந்து பொறுத்துக்கொள்ள முடியாம, அதுக்கு வந்து அத நே அ அப்படி சொல்லத வந்து ஏத்துக்க முடியாது அப்படின்னு நேரடியா சொன்னா, அது வந்து பார்த்திபன் மேல ஒரு நெகட்டிவ் இமேஜ கிரியேட் பண்ணணும்ங்கிறதுக்காக, விஜய வந்து அவங்க ஃபேன்ஸையும் வந்து ஐஸ் பிடிக்கிறாரு ஃபர்ஸ்ட்டு. விஜய் வந்து சிஎம், கலெக்ஷன் கிங்கு இந்த மாரி அப்படிலாம் சொல்லி, அந்த ஃபேன்ஸ வந்து நல்லா குஷிப்படுத்திட்டு, அவங்க வந்து உணர்ச்சி வசப்பட்ட மனநிலையில இருக்கையில என்ன சொல்றாரு, "தமிழர் தான் ஆளணுங்கிறத விட நல்லவர் தான் ஆளணுங்கிறது தான் சரி" அப்படிங்கிறாரு. அப்ப இவரு என்ன சொல்ல வர்றாருன்னா, தமிழர்கள்ல வந்து நல்லவர்களே கிடையாதுன்னு சொல்ல வர்றாரா? இவங்க என்ன சொல்லியிருக்கணும், நல்ல தமிழர் ஆளணும்னு கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா? ம். ஏன்னா தமிழர்கள் எல்லாத்தையும் அடையாளம் காட்டிட்டா, அதுல யார் நல்லவர்ன்னு மக்கள் நாம வந்து தேர்ந்தெடுத்துற போறோம். அப்ப இந்த இதுல சோழனா நடித்த இந்த பார்த்திபன் கூட வந்து தெலுங்கர்களுக்கு துதிபாடக்கூடிய ஒரு ஆளா தான் இருக்கிறார். சரிங்களா? ம். இப்ப வந்து இந்த வந்து சோழனா நடிச்சாரு இல்லையா? உண்மைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கிபி 1069கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து 2 கலவரங்கள் நடக்குது. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல வந்து அப்படி ஒரு கலவரங்கள் வந்து நடந்ததே இல்ல. அப்ப வந்து சோழ நாட்டுல வந்து ஆட்சியில இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதிராஜேந்திர சோழன். இவர் வந்து ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் வழி வந்த பேரன் வழியில வந்தவங்க. சரிங்களா? இவர வந்து கொன்னுட்டு குலோத்துங்கன் தான் வந்து ஆட்சி ஏறாரு. இந்த குலோத்துங்கன் வந்து அ சாளுக்கிய மரபுல வந்து வந்தவர். ஆனா, இப்ப இது வந்து நடக்கிறது 1069ல. அவர் ஆட்சி ஏறுறதுக்காக, அதிராஜேந்திரன கொல்றதுக்காக அவர் என்ன பண்றாரு, 1069 2 கலவரங்கள வந்து தமிழ்நாட்டுல வந்து ஏற்படுத்துறாரு. ஒண்ணு வந்து மதக் கலவரம். சைவத்துக்கும், வைணவத்துக்கும். இன்னொரு கலவரம் பார்த்தீங்கன்னா, வலங்கைக்கும், இடங்கைக்கும். இந்த விஜயாலய சோழன் ஆட்சி ஏற்றதுல இருந்து, இந்த அதிராஜேந்திர சோழன் ஆட்சியில வர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து இந்த ஜாதி கலவரமும், மத கலவரமும் நடந்ததே கிடையாது.
இப்ப தமிழ் சோழர்கள கொன்னுட்டு தான் இந்த சாளுக்கியர்கள் வந்து அதாவது குலோத்துங்கன் வந்து சோழன் தன்னை பொய் சொல்லிக்கிட்டு அரசாட்சி ஏற்கிறது தான் இங்க வந்து நடக்குது. சரிங்களா? ஆனா படத்துல வந்து என்ன காட்டியிருப்பாங்க, படத்தோட தொடக்க காட்சியே வந்து 1200 79கள்ல பாண்டியர்கள் வந்து அந்த சோழர்கள அழிக்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. ஆனா அங்க இருந்தது வந்து ஆட்சியில இருந்த சோழர்கள் கிடையாது. சாளுக்கியர்கள் தான். ஆனா பாண்டியர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து இந்த நம்ம ஈழத்தமிழ் இனப்படுகொலை நடந்தது இல்லையா? அப்போ வந்து இந்த சிங்கள ஆர்மி வந்து தமிழ் பெண்களெல்லாம் வந்து கற்பழிச்சாங்க இல்லையா? அத வந்து மென்ஷன் பண்ற மாரி, பாண்டியர்கள் தலைமையில சென்ற அந்த ராணுவ படை வந்து அங்க உள்ள சோழ பெண்களலாம் வன்புணர்வு செய்ற மாரி வந்து காட்சிய வந்து அப்படியே தப்பா பதிவு பண்ணியிருக்காரு. சரிங்களா? இத்தன விஷயங்கள் இருக்கு. நீங்க இத நல்லா புரிஞ்சுக்கணும்னா, இந்த தசாவதாரம் படத்துல பார்த்தீங்கன்னா, அதுல குலோத்துங்க சோழன்னு வருவார் இல்லையா? அவர் வந்து 2ஆம் குலோத்துங்க சோழன். அதாவது குலோத்துங்க சாளுக்கியன் இருக்கார் இல்லையா? அவரோட பேரன் வழியில வந்தவர். இவருமே வந்து மதக் கலவரத்த தூண்டுதல் மாரி தான் இந்த தசாவதாரம் படத்துலயும் ஒரு காட்சி அமைப்பு வந்து இருக்கும். சரிங்களா? அப்ப இவங்கெல்லாம் வந்து இந்த மதக் கலவரம், இந்த ஜாதி கலவரத்தெல்லாம் தூண்டி விடுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இந்த சாளுக்கியர் ஆட்சிக்கு பிறகு தான் நடக்குது. ராஜராஜ சோழன் காலத்துல வந்து நடக்கல. ஏன்னா, ஜாதி கலவரங்கள் எதுவும் தமிழ்நாட்டுல நடக்காம இருந்தனால தான் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், அப்புறமா வந்து இந்த சாளுக்கியர்கள வந்து மொத்தமா அழிச்சுட்டு பதவி ஏத்துக்கொள்ளக்கூடிய 1ஆம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன், 1ஆம் மாறவர்மன் குலசேகர பாண்டியன், இவங்களோட ஆட்சியிலலாம் தமிழ்நாடையும் தாண்டி வந்து ஆட்சி பரப்பு விரிவா இருந்ததுக்கு காரணமே வந்து இந்த தமிழ் அரசர்கள் வந்து தமிழ் குடிகள் கூட மொத ஜாதி சண்டை வராம பார்த்துக்கிட்டனால. ஆனா இந்த குலோத்துங்க சோழன் 1ஆம் குலோத்துங்கன் எப்ப பதவி ஏத்துக்கிட்டானோ, அந்த பதவி ஏத்து சில ஆண்டுகள்லயே வந்து ஈழம் வந்து தமிழர்களோட கைவிட்டு போயிருச்சு. ஆனா இந்த அப்போ வந்து இதுலருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, இந்த சாளுக்கியர்கள வந்து தமிழ் சோழர்கள் மாரி காட்டிட்டு, தமிழர்களுக்காகவே கடைசி வரை போராடி செத்த, தமிழுக்கு சங்கம் ஏற்படுத்திய பாண்டியர்களை, சிங்களவர்கள் செய்த அந்த இனவெறி படுகொலைக்கு வன்புணர்வு இதோடெல்லாம் ஒப்பிட்டு காட்டி, பாண்டியர்கள வந்து சிங்களர்கள் மாரி காட்டி, மிகப்பெரிய வரலாற்று துரோகத்த வந்து பண்ணியிருக்காரு செல்வராகவன். சரிங்களா? இதுக்கு பின்புலத்துல வந்து இப்போ ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா, செல்வராகவன் வந்து தனக்கு வந்து மருமகன் ஆ அந்த மாரி உறவுமுறை தான் வரும். அவரோட எந்த ஒரு படங்களுக்கும் அவர் போனதே கிடையாது. ஆனா இந்த படத்துக்கு மட்டும் போயி ஒரு விளம்பரம் குடுத்துருக்காருன்னா, அப்ப பாருங்க இதோட பின்புலத்துல வந்து எவ்வளோ பெரிய ஒரு அரசியல் சூழ்ச்சி இருக்கும். நான் முதல்லே சொல்லியிருந்தேன் இல்லையா? 2000 ஆண்டுகள் வந்து இந்த வடுகர்களுக்கும், பாண்டியர்களுக்கும் பல போர்கள் நடந்திருக்குன்னு. அதோட வெளிப்பாடு தான் இந்த பாண்டியர்கள வந்து தப்பா சித்தரிச்சது. ஒரு திரைப்படமோ, ஒரு புதினமோ வந்து சோழர், பாண்டியர் போர் பத்தி எழுதுச்சுன்னா, அதுல சோழர்களுக்கு எதிரிகளா பாண்டியர்கள காட்டுறது வந்து வழக்கம் தான். அது ஒரு புதினம்னாலே அப்படிதான் இருக்கும். ஒரு நாயகர் இருப்பாரு, ஒரு வில்லன் இருப்பாரு. நாயகன வந்து ஜெயிக்கிறவங்க மாரியும், வில்லர்கள வந்து துவக்குறவங்க மாரியும் காட்டுறது வந்து காலகாலமா இருக்கிற வழக்கம் தான். ஆனா, இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டியர்கள சோழர்களின் எதிரியா காட்டாம, ஒட்டுமொத்த தமிழினத்தின் எதிரிகளாக காட்டுனதுல தான் இருக்கு இந்த செல்வராகவனின் சூழ்ச்சி தந்திரம். நெறைய பேர் சொல்றாங்க, செல்வராகவனுக்கு இதெல்லாம் தெரியாது. சோழர்கள் வந்து தெலுங்கன்கள், அந்த சாளுக்கியர்கள் வந்து அவனலாம் கொன்னுட்டு ஆட்சி ஏறினது தெரியாதுன்னு வந்து மறுபடியும் வந்து பொய் சொல்லி அந்த செல்வராகவனோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து செல்வராகவன வந்து நல்ல பின்பத்துக்கு கொண்டு போக பார்க்குறாங்க. அதுவுமே பொய். இந்த இந்த ரீமா சென் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாண்டிய நாட்டு பெண்ணா தான் காட்டியிருப்பாங்க. அவங்க வந்து சோழ நாட்டு பெண்ணா நடிக்கிற மாரி வந்து படத்துல வந்து காட்சிகள் வந்து வரும். அப்போ அவங்க வந்து என்ன பாடுவாங்க, அந்த நெல்லாடிய நிலமெங்கேன்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா? அதுல வந்து இந்த ரீமா சென் பாடுறது ஃபுல்லா தெலுங்குல தான் இருக்கும். ஏன் அப்டின்னா, இந்த சாளுக்கியர்களோட ஆட்சியில வந்து தெ அவங்க வந்து தெலுங்கு தான் பேசியிருக்கிறாங்க. அந்த தெலுங்கு பேசக்கூடிய சாளுக்கியர்கள் வழிவந்தவங்க தான் குலோத்துங்கனும், இந்த கிபி 1279ல குலசேகர பாண்டியனால் முறியடிக்கப்பட்ட அந்த சாளுக்கியர்களும் தான். அப்போ அந்த வழியில வந்தவங்க தான் வந்து தெலுங்கு தானே பேசுவாங்க. அப்போ வந்து பாண்டியன படத்தின்படி பாண்டிய நாட்டில் பிறந்து சாளுக்கியர்கள் ஆட்சி செய்யும் அந்த சோழ நாட்டிலிருந்து வரும் இந்த தூதுவர் தெலுங்குல தானே பாடி ஆடுவாரு. அததான் வந்து படத்துல வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. அப்ப செல்வராகவனுக்கு தெளிவாவே தெரியும். கிபி 1070ல் தமிழ் சோழர்களை கொன்று சாளுக்கியர்கள் தான், அதுவும் தெலுங்கு பேசிய அந்த சாளுக்கியர்கள் தான் ஆட்சி செஞ்சார்கள்ங்கிறது தெளிவா அவருக்கு தெரியும்.
இன்னும் சோழர்களோட ரசிகர்கள் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அந்த தமிழ் சோழர்கள கொன்னுட்டு குலோத்துங்கன் ஆட்சியர்னாங்கிறது தெரியாம இருக்காங்க. இன்னும் நெறைய பேர் கூட சொல்றாங்க, குலோத்துங்கன் வந்து அப்போ சோழர்களுக்கு வந்து ஆண் வழி வாரிசு இல்லாம போயிருச்சு. அதனால வந்து பெண்க அ பெண் வழி வாரிசுல வந்த அதாவது குலோத்துங்கனோட தாய் பார்த்தீங்கன்னா, சோழ நாட்ட சேர்ந்தவங்க. அதனால அப்படி ஆட்சியர்ன்னு சரிதானன்னாங்க. அதுவுமே பொய்யி. ஏன்னா இந்த சோழர்கள் வந்து 1029ல அதிராஜேந்திர சோழன் தஞ்சை ஆலையில, கொங்கு நாட்டுல பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய விஜயாலயன்ல இருந்து ஒரு 100 வருஷம் கழிச்சு, அதாவது கிபி 10ஆம் நூற்றாண்டிலே பார்த்தீங்கன்னா, கொங்கு சோழர்கள்னு ஒருத்தங்க வந்து இந்த தஞ்சாவூர் சோழர்களோட ஆண்வழி வந்தவங்க. அதாவது தஞ்சை சோழர்களுக்கும், இருங்கோவேலுக்கும் வந்து இருங்கோவேலோட அந்த இளவரசிக்கும் வழிவந்த அந்த வாரிசுகள் வந்து கொங்கு சோழர்கள்ங்கிற பேர்ல கொங்கு நாட்ட வந்து ஆண்டுகிட்டு தான் இருக்காங்க. அது வந்து கிபி 1169லயுமே கூட ஒரு தமிழ் கொங்கு சோழர் வந்து கொங்கு நாட்ட வந்து ஆண்டுகிட்டு தான் இருக்காரு. அவங்க கிட்ட ஆட்சியை குடுக்காத அந்த குலோத்துங்கன், இந்த அதிராஜேந்திர சோழன கொன்னு, அதுவும் ஜாதி மத கலவரத்த தூண்டி, அத பயன்படுத்தி நாட்டுக்குள்ள புகுந்து, அதிராஜேந்திரன கொன்னு தான் ஆட்சிய பிடிக்கிறார் இந்த குலோத்துங்கன். இப்படி ஒருத்தர் தான் வந்து ஒரு தமிழ் கொங்கு சோழர் வந்து அந்த காலத்துல ஆண்வழி வாரிசு வந்து மரபுரிமைக்கேற்ப கொங்கு நாட்டுல இருக்கையில, அவங்களுக்கிட்ட அந்த நாட்ட குடுக்காம, தான் வந்து அந்த நாட்ட வந்து கவர்ந்துக்கிறார். இப்படி ஒரு இப்படி ஒரு சாளுக்கியர்களோட வழிவந்த இந்த ஆ இவங்கள தமிழர்கள் மாரி காட்டி மிகப்பெரிய வரலாற்று இருட்டடிப்பு செஞ்சவங்க தான் இவங்களா இருக்காங்க. இந்த இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈராயிரம் ஆண்டு கால அந்த இனப்பகைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? நீங்க சங்க இலக்கியங்கள்ல பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய அ அந்நியர் ஊடுருவல்னு பார்த்தீங்கன்னா, மோரியர்களும், வடுகர்களும் தான். இந்த மோரியர்களும், வடுகர்களும் கிமு 3ஆம் நூற்றாண்டோட ஆரம்ப கட்ட பகுதியில பிந்துசாரனோட ஆட்சியில வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வராங்க. அப்போ வந்து அவங்கள எதிர்த்து அடிக்கிறது வந்து எந்த இடமா இருக்குன்னா, பாண்டியன் நாட்டின் சிற்றரசு மரபைச் சேர்ந்த மோகூர் நாட்டின் பழையன்மாறனோட அந்த படை தான் மோரியர்களையும், வடுகர்களையும் சிதறடிச்சு ஓட விடுறாங்க. இந்த குரல் தான் தமிழ்நாட்டுல வந்து மோரியர்களுக்கும், வடுகர்களுக்கும் எதிரா ஒலிச்ச குரல். அதைத் தொடர்ந்து சோழர்கள்ல வந்து இந்த சென்னி வடவடுகர் வாளோட்டிய அப்படின்னு வந்து இந்த இலங்கை சென்னியை சொல்லுவாங்க. அவர் போர் புரிகிறாரு. அப்புறம் பல வேளிர்கள், சிற்றரசர்கள் எல்லாருமே வந்து அந்த வடுகர்களையும், மோரியர்களையும் எதிர்த்து போராடி இவங்க உள்ளே வர விடாம பண்ணிடுறாங்க. அதனாலதான் மோரியரோட எந்த ஆட்சி பரப்பை பார்த்தாலும் அதுல தமிழ்நாட்டை வந்து கவரே ஆயிருக்கு. தமிழ்நாட்டை தவிர மித்த எல்லாத்தையும் வந்து பிடிச்சிருப்பாங்க. சரிங்களா? அப்போ வந்து அப்பவே வந்து பாண்டியர்களுக்கும், வடுகர்களுக்கும் இடையான போர் வந்து தொடங்கிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிபி 5ஆம் நூற்றாண்டுல பார்த்தீங்கன்னா, இந்த வடுக களப்பிரர்கள், அதாவது காணக்கொடி சூழ வந்தான் வடுக கர்நாடகம்னு வந்து தெளிவா இலக்கியங்கள்லாம் சொல்லுது. இவங்க வந்து பாண்டிய நாட்ட பிடிக்கிறாங்க. அத வந்து கிபி 6ஆம் நூற்றாண்டுல முறியடிச்சு பிடிக்கிறதும் கடுங்கோன் பாண்டியன் தான். வடக்குல வந்து பல்லவர்கள் வந்து இந்த களப்பிரர்கள் வந்து அடிச்சு விரட்டுறாங்க. இப்படி நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கிபி 1029ல நான் சொன்னேன் இல்லையா? குலோத்துங்கன் வந்து ஆட்சி ஏறுறார். இவர் ஆட்சி ஏறி ஈழத்தெல்லாம் வந்து இவர் கண்டுக்கவே இல்ல. நேரா வந்து இந்த பஞ்ச பாண்டியர்கள், பாண்டிய நாட்ட ஆண்டுட்டு இருந்த இவங்க மேல தான் படையெடுத்து, இவங்களெல்லாம் வந்து ஓட செய்றார். இது மட்டும் இல்லங்க. நீங்க ஐவர் ராசா கதைகள்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? அத நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஒரு வடுக பெண் ஒருத்தி சுந்தரபாண்டியன் மீது காதல் கொண்டு, குலசேகர பாண்டியன் மீது காதல் கொண்டு, அவர தான் வந்து கெட்டுவேன்னு நிக்கையில, குலசேகர பாண்டியன் வந்து நீங்களே எங்ககிட்ட ஆட்சிய அடிச்சு புடுங்குனவங்க தானே, அதனால உங்கள நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி, அம் அந்த வடுகர்களுக்கு வந்து தகவல் போக, இருவருக்கும் பெரிய போர் நடந்து, அந்த குலசேகர பாண்டியனோட 4 தம்பிகளையும் வந்து அந்த வடுகன் வந்து கொல்ல, இந்த பாண்டியரை வந்து பல்லக்குல வந்து சிறை செஞ்சு கொண்டு போக, வடுக வடுகச்சியை வந்து நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு தன்னோட கையில போட்டிருக்க வைர மோதிரத்தை கடிச்சு ஒரு பாண்டியர் வந்து இறக்கவே செஞ்சிருக்காரு. அந்த அளவு பாண்டியர்களுக்கும் வடுகர்களுக்கும் வந்து ஒரு இனப்பகை வந்து 2500 ஆண்டுகளுக்கு மேல இருந்துகிட்டு இருக்கு. நீங்க ஈழத்தையே எடுத்துக்கிட்டாலும் சிங்கையரையர்களும் கம்மா நாயுடுகளும், அதாவது இந்த கோட்டை ராஜ்யத்தை வந்து கம்மா நாயுடுகள் பிடிச்சாங்க இல்லையா, அவங்களும் கூட காலகாலமா வந்து சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. இந்த சிங்கையரையர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குலசேகர பாண்டியன் இருக்கார் இல்லையா, அவரோட வழியில வந்த செலியசேகர பாண்டியன் அப்படிங்கிற வழியில வந்தவங்க தான் சிங்கையரையர்ங்கிற பேர்ல யாழ்ப்பாணத்தை தலைமையா வச்சு, அங்க உள்ள சிங்கை அப்படிங்கிற அந்த ஊரை தலைமையா வச்சு ஆள்றாங்க.
இந்த கம்மாக்கள் வந்து கோட்டை ராஜ்யத்த கைப்பற்றி இவங்களுக்கும் சிங்கையர்களுக்கும் கூட பெரிய சண்டையெல்லாம் கூட நடந்திருக்கு. இப்படித்தான் இந்த 2000 ஆண்டுகளாக இந்த தொடரும் பகை வந்து இப்ப மக்களாட்சியிலயும் தொடர்ந்துட்டு இருக்கு. இப்ப வந்து நாம வந்து வடுகர்களை எதிர்க்கிறோம்னா, அவங்களோட ஆதிக்கம் வந்து இன்னைக்குமே தொடர்றதுனால தான். சரிங்களா? ஆ இப்ப வந்து டெல்லி சுல்தானேட்டுகள் வந்து நம்மள வந்து ஆண்டுட்டு போயிருக்காங்க. அந்த உருது பேசுறவங்க. அதுக்காக பழையபடி நாம அவங்க டெல்லியில போய் படையெடுத்து அவங்கள வந்து அழிக்கணும்னு யாரும் வந்து பேசுறது கிடையாது. பரங்கியர்கள் பல பேர், ஆங்கிலேயர்கள், டச்சு, போர்த்துகீஸ்ன்னு பலர் வந்து ஆண்டுட்டு போயிருக்காங்க. யாரையும் நாம திருப்பி போய் படையெடுத்து அழிக்கணும்னு நினைச்சது கிடையாது. சரிங்களா? ஏன்னா அவங்களோட ஆதிக்கம்லாம் தொடரல. ஆனா இந்த வடுகர்களோட ஆதிக்கம் இன்னமும் வந்து தொடருது. அதனால தான் நாம வந்து இவங்கள வந்து எதிர்க்க வேண்டியிருக்கு. அப்ப 1000ல் ஒருவன் திரைப்படத்த வந்து ஒரு வடுக இனவெறியின் வெளிப்பாடா தான் வந்து பார்க்க முடியுமே தவிர, அத வந்து ஒரு புரட்சிகர பாடமாக பார்க்கவே முடியாது அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. சரிங்களா? அ இது மட்டும் இல்லங்க. இந்த ஜன்னல்ல பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய பல காணொளிகள் வந்து தமிழக திரைப்படத்துறை மூலம் இந்த கஸ்தூரி ராஜா, அவங்களோட குடும்பத்தில வர்ற இந்த தனுஷ், இந்த செல்வராகவன், ரஜினி, கமல், அர்ஜுன், சுஜாதா, ராஜீவ் மேனன் இவங்கலாம் ஈழத்தமிழர்களுக்கும், தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் எதிரா எத்தன திரைப்படங்கள எடுத்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம நெறைய காணொளிகள் போட்டிருக்கோம். பாலச்சந்தர் கூட தமிழ ஈழத்தமிழர்கள வந்து தப்பா சித்தரிக்கிற அளவுக்கு என்னென்னலாம் பேசியிருக்காருன்னு பல காணொளிகள வந்து நம்ம தரவேத்திருக்கோம். அது கூட இப்போ உங்களுக்கு சஜஷன் பாக்ஸ்ல வரும். அத கூட நீங்க எடுத்து பாருங்க. இந்த ஜன்னல வந்து இதுவரைக்கும் நீங்க ஒரு வேள நோட்டமிடலன்னா, நோட்டமிட்டுருங்க. அதாவது இந்த சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணி வச்சுக்கோங்க. நாம இது தொடர்பாக இந்த வடுகர்களுக்கும், பாண்டியர்களுக்கும் நடந்த பல போர்கள் தொடர்பாக இன்னும் பல காணொளிகள வந்து தரவேற்ற இருக்கோம். அதனால இந்த ஜன்னல்ல வந்து தொடர்ந்து கொண்டே இருங்க. சரிங்களா? நாம வந்து இதே மாரி ஒரு தமிழ் தேசிய பார்வையில ஒரு திரைப்படங்களையோ, இல்ல ஒரு வரலாற்று விடயங்களையோ, இல்ல ஒரு அரசியல் நிகழ்வுகளையோ எப்படி வந்து அணுகுறது அப்படிங்கிறத வந்து அடுத்த ஒரு காணொளியில நாம சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.